வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோனர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஹெர்பலான டோனர். ஸோ ஃபேஸ்க்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த டோனர் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நார்மல் டோனருக்கும் ஹெர்பல் டோனருக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்றத பார்ப்போம். நார்மல் டோனர் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு அரோமேட்டிக் வாட்டரில் ஜஸ்ட் ஆல்கஹால் ஆட் பண்ணி அதை டோனர்னு சேல் பண்ணுறாங்க. அதாவது அரோமேட்டிக் வாட்டர்ன்றது ஏதாவது ஒரு ஃப்ளோரல் உள்ள ஃப்ராக்ரன்ஸ் அதில் ஆட் பண்ணி நார்மல் டிஸ்டில்ட் வாட்டரில் ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆல்கஹால் இது கொடுக்கும்போது நமக்கு அந்த ஒரு சில்னஸ் எஃபெக்ட் வரும். ஸோ இதுதான் டோனர் அப்படின்னு நிறைய இடத்துல விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டோனர்னால் எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் கண்டென்ட் அதில் அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளோட ஸ்கின்க்கு சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக வரும். இப்போது ஹெர்பல் டோனர்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெர்பல் என்னென்ன ஹெர்ப்ஸ் என்ன கண்டிஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோனர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஆக்னி ப்ரோன் ஸ்கின்காக. ஸோ அதுக்கு தேவையான ஹெர்ப்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அந்த ஹெர்ப்ஸோட ஹைட்ரஸால் தான் நம்ம எடுப்போம். ஹைட்ரஸால்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் டிஸ்டில்லேஷன் மூலியமாக கிடைக்கிற நமக்கு அந்த ஹெர்ப்ஸோட வாட்டர். ஸோ அந்த ஹெர்பலில் இருக்க எல்லா நியூட்ரியன்ஸுமே அந்த வாட்டரில் இருக்கும். அது கூட நேச்சுரலாக அந்த ஹெர்ப்ஸோட அரோமாவும் நமக்கு இருக்கும். ஸோ நம்மளோட டோனர் நேச்சுரலாகவே ஸ்மெல் நல்லாயிருக்கும், எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணாமல். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்க்கு யூஸ் பண்ணும் போது என்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணுறோமோ அந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இதுதான் நார்மல் டோனருக்கும் ஹெர்பல் டோனருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இப்போது இந்த ஹெர்பல் டோனருக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பதிமுகம். இதை சப்பன் உட்னு சொல்லுவாங்க. இது கேரளாவில் இந்த உட்டை போட்டு பாயில் பண்ணி பிங்க் கலரில் ஒரு வாட்டர் குடிப்பாங்க. அந்த இன்க்ரீடியண்ட்டை தான் இந்த பதிமுகம் அப்படின்றது. இதில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் அதிகமாக இருக்கனால ஸ்கின் ஏஜிங்கை ஸ்லோ டவுன் பண்ணுது. அதன் மூலயமா நமக்கு ஆக்னிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்குது, பிக்மெண்டேஷன், ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி ஏஜ்னால் வரக்கூடிய ப்ராப்ளமையும் இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. இதுதான் நம்ம மெயினாக எடுத்துருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டு. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா விச் ஹேசல். இது ஒரு ஹெர்பல் மெடிசினல் பிளான்ட்டு. பிளான்ட் அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்காது, ஒரு சின்ன மரம் மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய மரமாகவும் இது இருக்காது. இதோட ஹைட்ரோசால் தான் நம்ம டோனருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட் ஃபார் டோனர். இதில் பார்த்திங்கன்னா இது எல்லா ஸ்கின்க்குமே சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு தான் அந்த போர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. இதை ரெகுலராக நம்மளோட ஸ்கின்க்கு யூஸ் பண்ணும்போது நேச்சுரல் ரேடியன்ஸ் எஃபெக்ட் நம்மளோட ஸ்கின்க்கு கிடைக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா குக்கும்பர் ஹைட்ரோசால். இந்த ஹைட்ரோசால் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கின்னில் எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆக்னியெல்லாம் ஹீல் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த குக்கும்பர் ஹைட்ரோசால். இது நேச்சுரலாகவே கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நியாசினமைட். நியாசினமைட் எதுக்கு டோனரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது பெருசாக இருக்க போர்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும், ஆக்னியோட மார்க்ஸ் இல்லை டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா அதை லைட்டன் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை ஈவன் டோன் ஆக்கிறதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா 1,3-ப்ரொபாண்டியோல். இது ஒரு ஹியூமக்டன்ட். இது நம்மளோட ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னில் இருக்க மாய்ஸ்சரை ரெடியூஸ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு எக்ஸலண்ட் சால்வெண்ட். அதாவது நம்மளோட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம்ல இந்த டோனரில், அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிசால்வ் பண்ணி கம்பைண்டாக இருக்கிறதுக்கு இந்த 1,3-ப்ரொபாண்டியோல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கிளிசரின் வந்து ஒரு ஹியூமக்டன்ட். இதில் நான் வெஜிடபிள் கிளிசரின் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாகவும் மாய்ஸ்சராகவும் வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது அதிக மாய்ஸ்சர் கொடுக்கணும் நம்ம ஒரு லெவலுக்கு மேலே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டை வந்து கிளிசரின் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக ஆக்கிரும். ஸோ அந்த ரீசனுக்காக இது மினிமம் குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட். இதில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கனால ஆக்னி உருவாக்கக்கூடிய பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி மார்க்ஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நேச்சுரலாகவே ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக லிக்விட் ஜெர்மல் ப்ரெஸ். இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ். நம்மளோட ப்ராடக்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோ ஆக விடாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை ஷெல்ஃப் லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து இதில் 100 கிராம் ஃபார்முலேஷன் பார்க்கலாம். வீடியோவோட எண்டில் 1 kg ஃபார்முலேஷன் கொடுத்துருக்கேன். 100 கிராம் ஃபார்முலேஷனுக்கு பார்த்திங்கன்னா சப்பன் வுட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து 56.5 கிராம், குக்கும்பர் ஹைட்ரோசோல் 10 கிராம், விச் ஹேசல் 20 கிராம், நியாசினமைட் 5 கிராம், 1,3-ப்ரோபாண்டியோல் 4 கிராம், கிளிசரின் 2 கிராம், கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட் 2 கிராம், லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் 0.5 கிராம். இப்போது இந்த டோனர் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 85 கிராம் ஆஃப் வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர் எடுத்திருக்கேன். அது கூட இதுதான் வந்து அந்த சப்பன் வுட் அப்படின்றது பதிமுகம். இதில் இருந்து நான் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். இதை விட கம்மியாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கலர் உங்களுக்கு கொடுக்கும், லைட் பிங்க் கலர் கொடுக்கும். இதை நல்லா இப்போது நான் டைரெக்டாக ஹீட்டில் வச்சு பாயில் பண்ண போகிறேன். பாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும், ஒரு பிங்க் கலரில் கிடைக்கும். எனக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷ் ஆரேஞ்சில் எனக்கு கிடச்சிது. வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம ரிமைனிங் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் விச் ஹேசல் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். விச் ஹேசல் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம குக்கும்பர் ஹைட்ரோசோல் ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலையே டோனர் தான் ரொம்ப ஈஸியானது. நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் நம்மளோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும். ஹைட்ரோசோல் ஆட் பண்ணதுக்கப்புறம் நியாசினமைட் ஆட் பண்ணுறேன். நியாசினமைட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1,3-ப்ரோபாண்டியோல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நியாசினமைட் 5 கிராம் ஆட் பண்ணணும். அடுத்தது 1,3-ப்ரோபாண்டியோல். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கிளிசரின் ஆட் பண்ணுறோம். கிளிசரின் வந்து கொஞ்சம் திக்கான சொல்யூஷனாக இருக்கும். இதில் அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட்டை அப்படியே நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். வேறு எதுவுமே ஒரு ஹீட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறோம், லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா கம்பைன் ஆகி இருக்கணும். தனித்தனியாக சொல்யூஷன் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டிருக்க நியாசினமைட் வந்து நல்லா டிசால்வ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே டைப்பில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்ப்ரே இல்லாமல் போர் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாட்டில். இந்த பாட்டில் தான் இருக்குனாலும் நீங்கள் ஜஸ்ட் காட்டனில் வந்து டோனரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வைப் பண்ணும்போது உங்களுக்கு டோனரில் யூஸ் பண்ணி வைப் பண்ணும்போது டர்ட்ஸ் ரிமூவ் ஆகுதுன்னா அந்த டர்ட்ஸ் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் வைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு கிளென்ஸ் பண்ணோன்னே நீங்கள் டோனர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து மாய்ஸ்சரைசர் எதனாலும் அப்ளை பண்ணணும். இப்போ இதை வந்து 24 hours கழித்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நேச்சுரலான கலர், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெர்பல் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டோனர்.
ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் எஃபெக்டிவான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டோனர், ஹெர்பல் டோனர் ஃபார் ஆக்னி ப்ரான் ஸ்கின்க்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டோனரை நீங்கள் 1 kg பண்ணணுன்னா எந்த அளவில் எக்ஸ்ட்ராக்ட்லாம் எடுக்கணும் அப்படின்றது டீட்டெயில்டாக பார்க்கலாம். சப்பன் வுட் எக்ஸ்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 565 கிராம், குக்கும்பர் ஹைட்ரோசால் 100 கிராம், விச் ஹேசல் 200 கிராம், நியாசினமைட் 50 கிராம், 1,3 ப்ரொபாண்டியோல் 40 கிராம், கிளிசரின் 20 கிராம், கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட் 20 கிராம், லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் 5 கிராம். இதில் சப்பன் வுட் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு 850 கிராம் ஆஃப் டிஸ்டில்டு வாட்டரில் நீங்கள் 3 to 5 கிராம் ஆஃப் அந்த சப்பன் வுட் எடுத்துக்கோங்க. அந்த பதிமுகத்தை வந்து ஒரு 3 to 5 கிராம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஃபில்ட்ரு பண்ணும்போது 565 கிராம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஹைட்ரோசால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் நம்ம பாயில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மற்ற ஹைட்ரோசால்ஸு, விச் ஹேசல் எல்லாமே வந்து நீங்கள் அதே மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 24 hours கழித்து அந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.